கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா தடைகள் உடைக்கப்படும். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாதபடிக்கு ஏதாவது தடைகள் இருக்குமேயானால், ஆசீர்வாதம் வராதபடிக்கு ஏதாகிலும் தடைகள் உண்டானால், அத்தனை தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஏசாயா 45:4 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, வெண்கல கதவுகளை உடைத்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை பொக்கிஷத்தை உனக்கு கொடுப்பேன். அப்போ அந்த புதையலை பெறவிடாதபடிக்கு, அந்த பொக்கிஷத்தை பெறவிடாதபடிக்கு வெண்கல கதவு தடையாக இருக்குது. அதை கர்த்தர் உடைத்து அதை கொடுப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் முன்னேற விடாதபடிக்கு, ஆசீர்வாதத்தை பெறவிடாதபடிக்கு இருக்கிற எல்லா வெண்கல கதவுகள், பிசாசின் கிரியைகள் அத்தனையும் உடைக்கப்படும். என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளும் உடைத்து பட போகிறார். எப்போ தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் போகும் பொழுது தடைகள் உடைக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, மீகா 2:13 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் சென்று தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிக்க பண்ணுவார். உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாய் போவார். ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே எனக்கு முன்னாடி நீங்கள் போங்க, உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகட்டும், உங்கள் பிரசன்னம் எனக்கு முன்னாடி போகட்டும். ஆண்டவரை முன்னாடி விட்டுட்டு நீங்கள் மறைஞ்சிக்கோங்க. உகாண்டா என்கிற தேசம் ஒன்றிலே தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தெய்வ மனிதர், அவரிடத்துல கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக இருக்குது, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறான், காரணம் என்ன? அவர் சொன்னார், நான் இல்லை, எனக்கு முன்னாடி நான் கர்த்தரை வச்சுருக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு முன்னாடி நான் கர்த்தரை வச்சுருக்கிறேன், கர்த்தரை யாராலையும் தடுக்க முடியாது. யோபின் புத்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, கர்த்தருடைய செயலை தடுப்பவன் யார்? மனுஷனை தடுத்துடலாம், உங்கள் முன்னேற்றத்தை தடுத்துடலாம், உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை தடுத்துடலாம், உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தடுத்துடலாம். கர்த்தரை யாரால் தடுக்க முடியும் சொல்லுங்க? யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படுவது இல்லை. அவரை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் யார் தடையாக இருக்கிறாங்களோ, எந்த பிசாசு தடையாக இருக்குதோ, எந்த சூழ்நிலை தடையாக இருக்கோ, அத்தனையும் கர்த்தர் உடைத்து போடுவார். இன்னொரு காரியம், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் தடையாக இருந்தால் என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என் காரியத்தில் எது தடை எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, தடைகள் எல்லாம் மாறட்டும். சொல்லி சொல்லி பாருங்களேன், உங்கள்கிட்ட இருக்கிற தடைகளை ஆண்டவர் மாற்றுவார். தடைகளை சொல்லி கொடுப்பார், யாரும் தடுக்க முடியாது, தடைகளை உடைத்து போடுவார். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, தடைகளை என் தேவனாய் கர்த்தர் உடைத்து போட்டோம். அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். தடைகள் எல்லாம் உடைத்து போடப்படும். தடைகளை உடைத்து போடுவான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.